இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப நான் முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். நமக்கு அன்பு மேன்மையானதா இல்ல அதை விட அறிவு மேன்மையானதா? உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஸ்கிரீன்ல இல்லையா? தெரியுதா? ஓகே. அன்பு பெரியதா, அன்பு மேன்மையானதா அல்லது அறிவு மேன்மையானதா? அன்புதான் மேன்மை. அன்புதான் மேன்மையானது. ஓகே. அடுத்தது, உறவு மேன்மையானதா அல்லது உரிமை மேன்மையானதா? இந்த குழப்பங்கள் விசுவாசிகளுக்குள்ள எப்பயுமே இருக்கு. இது விசுவாசிகள் நம்ம ஒவ்வொருவருமே இணைந்து இருக்க வேண்டியத அந்த ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். சோ அன்பு பெருசா அறிவு பெருசானா இதை ஈஸியா சொல்லிட முடியாது. அன்பும் முக்கியம்தான், அறிவும் முக்கியம்தான். ஆனா எந்த இடத்துல அன்பை பயன்படுத்தணும், எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணுங்கிற இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல உறவுகள் மேன்மையானதா அல்லது உரிமை மேன்மையானதா என்பதை கேட்டால் எந்த இடத்துல நம்ம உரிமைக்கு இடம் கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த விசுவாசிகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல அவர் பேசுறாரு. அதை நீங்க 3 அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், இது 3ஐயும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தேவனுடைய பிள்ளை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்பதை குறித்து அவங்களுக்கு கொரிந்து சபையில இந்த பிரச்சனை இருந்தது. சோ அதனால அவங்களுக்கு இதை எழுதுகிறார். சரி, இந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல 3 கேள்விகள் கேட்கப்படுகிறதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம 3 அதிகாரத்தையும் நம்ம விளக்கமா படிக்க போறதில்ல, ஆனா இதனுடைய சுருக்கத்தை நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப இந்த 3 கேள்விகள் இங்கே கேட்கப்படுகிறது. அதாவது கொரிந்து சபையில இருக்கக்கூடியவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்த விஷயத்துல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறதுல 3 விதமான கேள்விகளை அவங்க கேட்கிறாங்க. என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, முதலாவது, ஒரு விசுவாசி கோயில் திருவிழால கோயிலுக்கே போய் உட்கார்ந்து சாப்பிடலாமா கூடாதா? நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல கோயில் திருவிழாக்கள் நடக்கும். இப்ப இந்து பின்னணியில இருந்து ரசிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், அதே ஊர்ல பரம்பரையா கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். சோ இப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசி போய் ஒரு கோயில் திருவிழாலே உட்கார்ந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது 2வது கேள்வி என்னன்னா, சரிங்க, நாங்க திருவிழால போய் உட்கார்ந்து சாப்பிடல, ஒரு விசுவாசி கடையில விற்கிறாங்கல்ல, சிலதே படைக்கப்பட்டதை விற்பாங்க. நீங்க இந்த கொரிந்து நிருபத்தினுடைய பின்னணியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல 2 விதமான மார்க்கெட், அதாவது சந்தையில 2 விதமான கடை இருக்கும். கோயில்ல படைச்சதை விற்கிறது ரேட்டு குறைச்சு விற்பாங்க. ஆனா நார்மலா கடையில வெட்டி விற்கிறது கூடுதலாக இருக்கும். இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல, அதாவது கோயில்ல உடைச்ச தேங்காவை பொறுக்கிட்டு விற்கக்கூடிய சில கடைகள்லாம் இருக்கு. அவங்களே சொல்லுவாங்க, இது கோயில்ல உடைச்சதாங்க, ஆனா கழுவி வச்சிருக்கோம், இது 10 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் விற்கிறாங்கன்னா இது 5 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகேவா? சோ அது போல அந்த அசைவ உணவுகள் கொரிந்து பட்டணத்துல சில கடைகள் கோயில்ல வெட்டின மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் அங்கேயே சமைச்சு சாப்பிட முடியாது. சோ மீதம் உள்ளதை கொண்டு கடையில விற்கிறாங்க. இத ஒரு விசுவாசி வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இதுதான் 2வது கேள்வி கொரிந்து விசுவாசிகளுக்குள்ள இருந்தது. 3வது, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொல்லி. அப்படி சாப்பிட போகும்போது அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்குது, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சோ இந்த 3 கேள்விகள் கொரிந்து சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ளே எழும்பினது. சோ பவுல் இவங்களுக்கு இந்த 3 கேள்விக்கு ஆன்சரை தான் இந்த 3 அதிகாரத்துல எழுதுறார். அதுக்கு நம்ம இன்னைக்கு சுருக்கமா படிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், 3 கேள்விகள். அதாவது கோயில் திருவிழால போய் ஒரு விசுவாசி உட்கார்ந்து சாப்பிடலாமா கூடாதா? 2வது,
படைக்கப்பட்டதை வந்து கடையில விற்கிறாங்க. இல்ல இன்னைக்கு உள்ள கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அவங்க இட்லி செய்வதற்கு செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இட்லியோ ஃபர்ஸ்ட் வடையோ இங்கதான் போடுறாங்க, படைச்சுதான் போடுறாங்க. சோ இது வந்து நம்ம ஒரு விசுவாசி அது படைக்கப்பட்டதை நம்ம வந்து சாப்பிடலாமா கடையில வாங்கி? மூணாவது, நம்முடைய நண்பர்கள் அவருடைய வீடுகளுக்கு நம்மளுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட போகும்போது அதை வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஓகே, இப்ப நம்ம முதலாவது நம்ம படிக்கிறது, நீங்க 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள்ல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, விசுவாசிகளை 2 வகையா அவர் பார்க்கிறார். ஒண்ணு, பலம் பொருந்தின விசுவாசிகள், அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா மெச்சூர்ட் பிலீவர்ஸ், அதாவது முதிர்ந்த விசுவாசிகள். இன்னொன்னு, முதிர்ச்சி இல்லாத விசுவாசிகள், அதாவது பலவீனமான விசுவாசிகள். அப்படிதான் கொரிந்தியர்ல எழுதுற. அதை கூட நம்ம நீங்க வாசி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. என்ன பவுல் அதை எழுதுறாருன்னா, ஆரம்பத்திலே பாருங்க, இந்த கொரிந்து விசுவாசிகளுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை ஒரு விதத்திலே கண்டித்து அவர் எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னா, எப்ப விக்கிரகங்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நமக்கு அறிவு இருக்கிறது. என்ன அறிவு? இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த பிரச்சனை என்னன்னா, அதாவது முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டா என்ன, சாப்பிடுதுன்னா என்ன பிரதர், விக்கிரகங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது நம்மளை பொறுத்தவரையும். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், நமக்கு அது உணவு பிரதர், அதை சாப்பிட்டுட்டு போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. சோ இன்னொரு குரூப், அதாவது இந்த இந்து பின்னணியில இருந்து வச்சுங்களேன், அதுல இருந்து ரசிக்கப்பட்ட வந்தவங்களுக்கு அது ஒரு இடையூறா இருக்கு. என்னடா, நம்ம கோயில்ல படைக்கப்பட்டதுல நம்ம அதுல இருந்து ரசிக்கப்பட்டிருக்கோம், அதை போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சில விசுவாசிகளுக்கு தயக்கம் இருந்தது. அப்ப என்ன ஆச்சுன்னா, கொரிந்து சபையில ஒரு பிரச்சனையே வந்துருச்சு. இந்த பலவீனமான விசுவாசிகள் வந்து சொல்றாங்க, அதை சாப்பிடவே கூடாதுங்க, அது அந்நிய தேவர்களுக்கு படைக்கப்பட்டது. அப்ப இந்த முதிர்ந்த விசுவாசிகள் சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது பிரதர். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா கூட சில இடங்கள்ல இந்த பீஃப் சாப்பிடுறது மத்தவங்களுக்கு அது இடையூறா இருக்கும். பழக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிடுறது அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இல்லையா? இதை போன்றதான ஒரு இன்டிஃபரன்ஸ் பிரச்சனைகள் வித்தியாசத்தினால ஏற்படுகிறது உண்டு. அப்ப இந்த முதிர்ச்சி உள்ள விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் அவர் என்ன நினைச்சா எனக்கு என்ன பிரதர், இது ஒண்ணும் வேதத்துல பாவம்னு சொல்லப்படல, இது நான் சாப்பிடுறதுனாலயோ சாப்பிடாம போறதுனாலயோ தேவனுக்கு ஒன்னாக போறது இல்லை, எனக்கு ஒன்னாக போறது இல்லை, அதனால நான் சாப்பிடுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் சாப்பிட்டாங்க. சோ அதனாலதான் பவுல் எழுதும் போதே சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் விக்கிரகங்களை பற்றிய விஷயத்துல அறிவு இருக்குங்க, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இதான் நான் முதல்ல கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம். அறிவும் முக்கியம், அன்பு முக்கியம்தான். ஆனா சில இடங்கள்ல அறிவை பயன்படுத்தும் போது அதை என்ன கொண்டு வரும்? பெருமையை கொண்டு வரும். ஆனா அன்பு என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, சகோதர ஐக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு சகோதரனுக்கு நம்ம எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. அறிவுபூர்வமா பார்த்தா தப்பு கிடையாது. இப்ப விக்கிரகங்கள் என்பது ஒண்ணுமே கிடையாது. நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ற. நம்ம வந்து படைக்கப்பட்டதை சாப்பிட்டதுனாலயோ சாப்பிடாதனாலயோ நம்ம எந்த விதத்திலையும் என்ன செய்ய மாட்டோம்? தீட்டுப்பட மாட்டோம். ஆனா அறிவின் அடிப்படையில அது ஒண்ணுமே கிடையாது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனால் அன்பு என்ன செய்யும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். சோ அதனால மெச்சூர்டுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்து கொண்டிருந்தார், மத்தவங்களை பத்தி அவங்க யோசிக்கணும். சோ அதனால அவர் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க 3ஆம் வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றிய உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதான் அறிவு. நமக்கும் நியாயமா பார்த்தா சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பிராக்டிகலா,
சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டே சபைக்குள்ள வருவாங்க, செருப்பு போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க, செருப்பு போட்டுட்டே பைபிள் படிப்பாங்க. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கால் மேல் காலை போட்டு சபையில உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இது இந்து பின்னணியில இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய, என்ன இப்படி பண்றாங்க, தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது செருப்பு போட்டுட்டு இருக்கலாமா, செருப்பு போட்டுட்டு பைபிளை கையில வச்சிருக்கலாமா, செருப்பு போட்டுட்டு பைபிள் வாசிக்கலாமா அப்படின்னு நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப நம்ம நியாயமா அறிவுபடி யோசித்தோம்னு வச்சுங்களேன், செருப்பு போட்டுட்டு பைபிள் படிக்கிறது தப்பா? இல்லையே. இப்ப ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து செருப்பு போட்டுட்டு ஷூவோட வர்றது தப்பான்னு கேட்டா இல்ல. பைபிள்ல பாவம்னு சொல்லப்படல, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படல. சில பேர் அதுக்கு வந்து அந்த மோசையினுடைய விஷயத்தை எடுப்பாங்க. தேவன் வந்து மோசையோட பேசும்பொழுது அந்த அந்த செடியில வந்து நெருப்பு எரியும் போது ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, பாதரட்சியை கலட்டு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கோட் பண்றாங்க. ஆனா நம்ம கூடி வர கட்டிடம் வந்து தேவன் தங்கும் வாசஸ்தலம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அது அறிவுபூர்வமா தெரியும். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவன் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். சோ அறிவுப்படி ஆன்சர் சொல்லணும்னு சொன்னா, பிரதர் ஷூ போட்டு உள்ள வர்றதுனாலயோ உட்கார்றதுனாலயோ, ஷூ போட்டு பைபிள் படிக்கிறதுனாலயோ ஜெபம் பண்றதுனாலயோ ஒரு தப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. வேதத்திலே அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலன்னு நம்ம அறிவுபூர்வமா சொல்லலாம். ஆனால் அது ஒரு சகோதரனுக்கு இடரலாக இருக்கும்போது அந்த அறிவை விட அன்புதான் முக்கியம். அததான் பவுல் இங்க எழுதுறாரு. நீங்க இங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அப்பா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இவைகளை குறித்து, விக்கிரகங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நமக்கு தேவன் ஒருத்தர் தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது, அறிவுபூர்வமா அது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஆமா, அவங்க சொல்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாரு. வேற தேவன் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தேவன், அறிவுபூர்வமா நீங்க சொல்றது சரி அப்படின்னு சொல்றாரு. அதான் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பலமுள்ள விசுவாசிகள் சொல்றாங்க, இது சாப்பிடுறது தப்பே கிடையாது. அத பவுல் வந்து எதிர்க்கல, அவர் ஒத்துக்கிறாரு, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதை ஒத்துக்கிறாரு. அறிவுப்படி பார்த்தா இந்த உணவுங்கிறது ஜஸ்ட் ஒரு உணவு தான், அதுல எதுவும் கிடையாது. ஓகேவா? அதுல படைச்சிட்டு சாப்பிடுறதுனால அதுல ஏதாவது பவர் கூட போதோ அல்லது பவர் குறைய போறதோ கிடையாது, அது ஒரு உணவு, அவ்வளவுதான். அதனால பவுலும் சொல்றாரு, அது கரெக்ட் தான், 4ஆம் வசனத்துல வாசிக்கிறதை போல அது சரியான நிலையிலே அறிவுபூர்வமாக நீங்கள் சொல்றது சரிதான். 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நமக்கு தெரியும் ஒரே ஒரு தேவன், நம்முடைய தேவன், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் தாங்குகிறவர், அவர்தான் இரட்சகர் என்பதையும் சொல்றார். அடுத்தது 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. இப்ப நம்ம பீஃப் சாப்பிடுறதுனால தேவன் பிரியம் இல்லாம போயிடுவாரா? கிடையாது. நீங்க இங்க வாசி பாத்தீங்கன்னா, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. நான் வந்து மத்தவங்களை நேசிக்கிறேனா இல்லையாங்கிறதான் தேவனை பிரியப்படுத்துமா பிரியப்படுத்தாதாங்கிற கேள்வி இருக்கும். நான் சிக்கன் சாப்பிடுறதுனாலயோ அசைவ உணவுகள் சாப்பிடுறதுனாலயோ தேவனுக்கு அது பிரியமா இருக்கும் இல்லைன்னுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு. ஆனா எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஓகேவா? ஃபுட்டுனால தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்த முடியாது, அல்லது பிரியம் இல்லாமல் போகவும் முடியாது அப்படிங்கிறத அவர் 8ஆம் வசனத்துல சொல்றாரு. அடுத்தது இது எல்லா குறிப்புகளுக்கும் பவுலும் ஒத்துக்கிறாரு, ஆமாங்க உண்மையாவே நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் வேலிடான பாயிண்ட் தான், உண்மையாவே விக்கிரங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நீங்க சாப்பிடலாம், அறிவுபூர்வமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்தது பவுல் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு, அன்பா அறிவா எது மேன்மை அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, அறிவை விட அன்பு தாங்க முக்கியம்னு சொல்றாரு. ஏன்னா அறிவு பெருமையை கொண்டு வரும். இப்பயும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஏன் நம்ம இந்த பாடத்தை படிக்கிறோம்னு சொன்னா, விசுவாசிகளாகிய நாம சில பேர் முதிர்ச்சி உள்ளவர்கள் இருக்கலாம், அதே சபையிலே பலவீனமான, அதாவது
ஆன்மீக நிலையில பலவீனமானவர்கள் இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல, இப்ப நான் செருப்பு போட்டுட்டு ஜெபம் பண்றது ஒருத்தருக்கு இடையூறா இருக்கா, அதை கலட்டி போடலாம், தப்பு கிடையாது. பிரதர், நான் செருப்பு போட்டுட்டு பண்றதுனால என்ன பிரதர், நம்ம அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அறிவை விட அன்புதான் முக்கியம். அன்புதாங்க பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு என்ன செஞ்சிடும்? இருமாப்பை கொண்டு வரும். சோ பவுல் அதை தான் சொல்றேன். நீங்க விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அறிவுபூர்வமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதை விட அது அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்க. அதாவது ஒரு பலவீனமான விசுவாசிக்கு அது ஒரு தடுக்கலா இருக்கும். ஏன் இவர் செருப்பு போட்டு ஜெபம் பண்றாரு, ஏன் இவர் செருப்பு போட்டு ஜெபம் பண்றாருன்னே அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. சோ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், இடையூறு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல சொல்றாரு, எப்படி எனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் தன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அப்ப பவுல் என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, நீங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுறதோ இல்ல செருப்பு போட்டுட்டு ஜெபம் பண்றதோ அறிவுபூர்வமா தப்பு கிடையாது. ஆனா அப்படி செய்வது ஒரு பலவீனமான முதிர்ச்சி அடையாத ஒரு விசுவாசிக்கு அது இடையூறா இருக்கக்கூடாது. அதனால அன்பை பயன்படுத்துங்கள், அந்த இடங்கள்ல அறிவை பயன்படுத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து. நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, நான் குடிச்சாதான் பாவம், சிகரெட்டு குடிச்சாதான் பாவம், ஏமாத்தினாதான் பாவம், பொறாமப்பட்டாதான் பாவம்லாம் நினைக்கிறோம். நான் இன்னொரு சகோதரனுக்கு இடையூறாக இருப்பேனானால், இடரலாக இருப்பேனானால், அது ஆண்டவர் சொல்றாரு பாவம்னு சொல்றாரு இல்லையா? பவுல் தான் சொல்றாரு, இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து. என்ன சொல்றாரு, நான் செருப்பு போட்டு நிற்கிறது அது எப்படி பாவமாகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆமா, ஒரு பலவீனமான ஒரு சகோதரனுக்கு அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துவோமானால், புண்படுத்துவோமானால், பைபிள் சொல்லுது அது பாவம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உறவுகள்ல எவ்வளவு அந்த உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம அறிவை தான் பயன்படுத்த பார்க்கணும், அன்பை பயன்படுத்த பார்க்கறது இல்லை. விட்டு கொடுக்கலாம் பாருங்க, உபதேச விஷயத்துல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆனா சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், சபை ஹாலுக்கு என்னங்க கலர் அடிக்கலாம்? ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல பிரதர் நம்ம ஒயிட் கலர் அடிக்கலாம். இன்னொருத்தர் சொல்லலாம், இல்ல பிரதர் லைட் பிரவுன் அடிக்கலாம். ஒருத்தர் சொல்லுவாரு, இல்ல சில்வர் கலர் அடிக்கலாம். சரி, அந்த இடங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சகோதரருக்கு விலக்கி சொல்லலாம். அதே நேரத்துல அந்த இடத்துல அறிவை பயன்படுத்துவதை விட நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம். உபதேசம் அல்லாத விஷயங்களிலே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அறிவை பயன்படுத்தாமல் அன்பை மட்டும் பயன்படுத்தணும். விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல என்பது எல்லாருக்குமே தெரியும். சோ அதனால பவுல் சொல்றாரு, அறிவுபூர்வமான விஷயங்களை இந்த இடங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, விட்டு கொடுத்துட்டு நீங்க அன்பு நிமித்தமாக செயல்படுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். சோ அததான் பவுல் இங்க இந்த 8ஆம் அதிகாரத்துல அவர் தொடர்ந்து எழுதுகிறத சொல்றாரு. 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆதலால் போஜனம் என் சகோதரர்களுக்கு இடர் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இதாங்க அன்பு. சில சமயங்கள பிரதர் அவரு சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியாது பிரதர் இல்லையா? சில சமயங்கள்ல சபைகள்ல பிரச்சனை வர்றது என்னன்னா, சில பேருக்கு மட்டன் சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நாங்க சாப்பிட மாட்டோம் பிரதர், எல்லாருக்கும் சிக்கன் போட்டுருங்க. ஒருத்தர் 2 பேருக்காக நாங்க என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு பிடிச்சது மட்டன் தான் பிரதர், நாங்க அதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, என்னுடைய சகோதரனுக்கு நான் இடரல் உண்டாக்காம இருப்பதற்கு இவன் என் வாழ்க்கையில மாம்சமே சாப்பிடாம, நான் வெஜிடேரியனே சாப்பிடாம விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு அறிவு முக்கியம் கிடையாது, எனக்கு அன்புதான் முக்கியம், என் சகோதரன் முக்கியம்னு சொல்றாரு. அந்த 13ஆம் வசனத்தை நீங்க போடு வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்,
போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால், நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு நான் ஈவன் மாம்சம் புசிக்கிறத கூட என்ன செய்வேன், விட்டுருவேன்னு சொல்றேன். இதாங்க அன்பு. இன்னைக்கு நம்முடைய உறவுகள்ல ஏன் விரிசல் வருது தெரியுங்களா? நம்ம அறிவை பயன்படுத்துறோம். மற்றவர்கள் மேல் உண்மையான அன்பு இருக்குமானால் நம்ம என்ன செய்யலாம், அதை விட்டு கொடுத்து போகலாம். சோ பவுல் சொல்றார், நான் விட்டு கொடுப்பதற்கு கூட என்ன செய்யறேன், ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்ப உறவு முக்கியமா, உரிமை முக்கியமானு கேட்டா எதுதாங்க முக்கியம்? நமக்கு உறவு தான் முக்கியம். அவர் சபைக்கே வராம போனா கூட பரவாயில்ல, நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கு காலகட்டங்கள்ல பேசுகிறார்கள். ஆனா பவுல் சொல்றாரு, ஒரு சகோதரனுக்கு இடர்லாம் இருக்குன்னு சொன்னா ஈவன் என் லைஃப் ஃபுல்லாவே நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறத கூட என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன்னு சொல்றாரு. இதாங்க உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ இப்ப நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சபைகள்ல பிரிவுகள் வராது, சபைகள்ல போட்டிகள் வராது, சபைகள்ல பொறாமைகள் காணப்படாது. சோ பவுல் சொல்றாரு, இந்த உரிமை தான் முக்கியம். பவுல் சும்மா பேசுற ஆள் கிடையாது, லைஃப்ல வாழ்ந்து காண்பித்த ஒரு நபர். இப்ப நீங்க 9ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து உதாரணம் சொல்றாரு. நீங்க 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்ப பாசிட்டிவா ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா. சோ இந்த பகுதியில பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய உரிமைகள் உண்டுங்க, ஆனா நான் அந்த உரிமையை கூட நிறைய விஷயங்கள் என்ன செய்யறேன், விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமா எழுதுறேன். சில சமயங்கள்ல சொல்லுவோம், பிரதர் பேசுறது ஈஸி பிரதர், நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே எனக்கு என்ன செய்யும், எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் பிரதர், அதை உலக கொடுங்கன்னு சொன்னா எப்படி பிரதர், அப்படிலாம் வந்து ஈஸியா சொல்ல முடியாது, பவுல் சொல்லுவார் பிரதர் அப்படின்னு நினைக்கலாம். பவுல் சொன்னாரு, பவுல் அதை போல வாழ்ந்து காண்பித்தார். அதுக்குதான் தன்னுடைய வாழ்க்கையில இருந்து உதாரணத்தை எடுக்கிறார். எப்பா நீ வந்து உரிமையை விட்டு கொடு, உறவுகளை மேன்மையாக என்னன்னு சொல்லிட்டு இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் தன்னுடைய உரிமைகளை எவ்வளவாய் அவர் விட்டு கொடுத்தார் என்பதை குறித்து பேசுறார். நீங்க வெறும் 9ஆம் அதிகாரம் மட்டும் பாத்தீங்கன்னா பவுல் ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுறது போல தெரியும். ஆனா இந்த 8ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியோடு நீங்க படிச்சு பார்த்தாதான் பவுல் ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப இந்த 9ஆம் அதிகாரத்துல என்னென்ன சொல்றாருங்கிறத சுருக்கமா பார்க்கலாம். கொரிந்து சபையில இருந்து பொருளாதார உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு பவுலுக்கு சகலவித உரிமையும் இருந்தது. நான் நேரம் இல்லாதனால எல்லா வசனங்களையும் நான் படிக்கல, ஆனா நீங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சு பாருங்க. இதுல 6 விஷயங்கள், அதாவது கொரிந்து சபையார் தனக்கு பொருளாதார நிலையிலே தாங்குவதற்கு அவங்களுக்கு கடமை உண்டு. ஈவன் பவுல் வந்து அவங்கள்ட்ட பணத்தை கேட்கறதுக்கும் உரிமை உண்டு. அந்த உரிமைகளை உதாரணமா சொல்றாரு, பல்வேறு உதாரணங்களை எடுத்து காண்பிக்கிறார். நீங்க 7ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா பொதுவான வழக்கத்தை வச்சு சொல்றாரு இல்லையா. இப்ப நம்ம 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 நாட்டுல வந்து பொதுவான வழக்கம், ஒருத்தர் வேலைக்கு வந்தா என்ன பண்ணணும், சம்பளம் கொடுத்துதான் ஆகணும் இல்லையா, அது பொதுவான ஒரு வழக்கம். இப்ப 7ஆம் அதிகாரத்துல ஒரு பொதுவான வழக்கத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான். 3 கேள்விகள் கேட்கிறார். அதாவது இத வந்து ரித்தோட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. ரித்தோட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஆன்சர் வந்து இல்லைன்றதுதான் வரும். ஓகேவா? அப்ப இங்க கேக்குறாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன கேட்கிறாருன்னா, எப்பா எவனாவது ஒருத்தன் ஆர்மியில வேலை பார்க்கறவன் சொந்த பணத்துல இங்கேருந்து டிராவல் பண்ணி போய் அங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு வருவானா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில இப்ப இந்தியாவுல ராணுவம் இருக்குது, சைனாலேயோ பாகிஸ்தான்லயோ ஒரு பிரச்சனை வருது. இப்ப நான் வந்து ஒரு ராணுவத்துல வேலை பார்க்கிறேன். இப்ப அரசாங்கம் எனக்கு சொல்றாங்க, நீ இங்க இருந்து சைனா பார்டருக்கு போ அல்லது பாகிஸ்தான் பார்டருக்கு போ, அங்க போய் நீ யுத்தம் செய்யணும்னு சொல்றாங்க. நான் என் காரை வித்துட்டு பிளைட் டிக்கெட் போட்டு அங்க போய் யுத்தம் செஞ்சுட்டு வருவேனா? யாராவது அப்படி போவாங்களா? போக மாட்டாங்க. யார்தான் அப்ப பொறுப்பெடுத்துக்கணும்? அரசாங்கம் தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதான் அவர் சொல்றாரு, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் இல்லையா. இது பொதுவான வழக்கத்தின்படி. அடுத்தது அவர் கேட்கிறாரு பாருங்க,
எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான். நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கிறீங்க, திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறீங்க, அதுல நீங்க திராட்சை பழம் சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உலக வழக்கத்தின்படி அவன் வைக்கிறான், அவன் என்ன செய்யறான், அதுல சாப்பிடுறதுக்கு அவனுக்கு உரிமை உண்டு. மூணாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். ஆடு மேய்க்கிறவங்க ஆட்டினுடைய பால் வருது, அதை குடிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா உரிமை உண்டு. சோ இப்ப முதலாவது 7ஆம் வசனத்துல உலக வழக்கத்தின்படி சொல்றாரு, ஒருத்தன் ஒரு இதுல வேலை செய்யறானா அவனுக்கு அதுல இருந்து வருமானம் வருவதற்கு சகல உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 8ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கையை எடுத்து சொல்றாரு. என்ன கொள்கை அவர் சொல்றாரு பாருங்க, இவைகளை மனுஷர் விளக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? ஓரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தினால் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு கொள்கையை சொல்றாரு. என்ன கொள்கையை சொல்றாருன்னா, ஒரு மாடை போர் அடிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க, ஃபீல்டுக்கு பயன்படுத்துறீங்க. அந்த மாட்டினுடைய வாயை கட்டிடுவீங்களா? கீழே விழுகிற அந்த கதிர்களை சாப்பிடக்கூடாதுன்னு? இல்லையே, கட்ட மாட்டோம். ஏன்னா அதற்கு சகல உரிமையும் உண்டு. ஏன்னா அது அந்த ஃபீல்டுல வேலை பார்க்குது, அதனால அதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. சோ பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கையை எடுத்து சொல்றாரு, ஒரு ஊழியக்காரனா இருக்கிற எனக்கு இந்த கொரிந்து சபையிலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதற்கான சகல உரிமையும் உண்டு, பழைய ஏற்பாட்டின் கொள்கையின் அடிப்படையில். மூணாவது 11ஆம் வசனத்துல உபாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை கொள்கையிலிருந்து எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தாலது பெரிய காரியமா? பவுல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக நாங்கள் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக பாடுபடுகிறோமே, அப்படி இருக்கும்போது உங்களுடைய உலக நன்மைகளிலிருந்து நாங்கள் பெறுவது ஒரு பெரிய காரியமா? அதான் சொல்ற இல்லையா? உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சோ அப்ப மூணாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு அடிப்படையான கோட்பாடு உபாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை போல உங்க மத்தியில ஊழியம் செய்யற எனக்கு உங்களிடத்திலிருந்து பொருளாதார உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு சகல உரிமையும் உண்டுன்னு சொல்றேன். அடுத்தது 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த கொரிந்து சபையார் என்ன பண்ணாங்கன்னா, மத்த ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பொருளாதார நிலையில். கேபா, அப்பல்லோ, நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா பேதுருவும் அப்பல்லோவும் கூட இந்த கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செய்திருக்கிறார்கள். சோ அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணல, பவுலுக்கு சப்போர்ட் பண்ணல. சோ 12ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? ஒரு ஊழியக்காரங்க ஊழியத்துல இருக்கும்போது அந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பொருளாதார தேவைகளை என்ன செய்யணும்? உரிமையோடு பார்த்தால் சந்திக்க வேண்டும். அததான் இதெல்லாம் சொல்றாரு. பொதுவான வழக்கம் ஒண்ணு சொல்றாரு, பழைய ஏற்பாட்டினுடைய கொள்கையை சொல்றாரு, அதாவது அடிப்படையான ஒரு கொள்கையை சொல்றாரு உபாகம புஸ்தகத்துல இருந்து. அடுத்தது மற்ற தலைவர்கள் எல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க, அப்ப எனக்கு அதுல உரிமை இல்லையா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். அவரு என்ன சொல்றாருன்னா, நியாயமா பார்த்தா உங்க மேல அதிகாரம் செலுத்தி பொருளாதார தேவைக்கு எங்களுடைய தேவைகளை கொடுங்க, நாங்க பிரயாணப்பட வேண்டி இருக்கிறது, நாங்க சாப்பிட வேண்டி இருக்கு, எங்களுடைய ஊழியங்கள் தேவைகள் இருக்கு, நாங்க கொடுங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உண்டு. நீங்க பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஏங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்தக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை எல்லாம் இல்லையா? மற்றவங்களுக்கு எல்லாம் அது செய்யறாங்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, மற்றவர்கள் தன்னுடைய மனைவியை சகோதரியை கூட்டிட்டு போறாங்க, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? நாங்க மட்டும் தான் இப்படி கஷ்டப்படணுமா? அப்படிலாம் அவர் என்ன செய்யறாரு, கேள்வி கேட்டு சொல்றாரு. ஆனா நாங்க சுவிசேஷம் தடை வராதபடிக்கு நாங்க அந்த அதிகாரத்தை என்ன செய்யல, உங்க மேல செலுத்தல. நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம்,
நாங்க உழைத்து நாங்கள் சாப்பிடுகிறோம், அதே நேரத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் எங்கள் வாழ்வை என்ன செய்யறோம், தியாகம் செய்கிறோம்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க அதை படிக்கும் போது என்ன பிரதர், விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்ட பவுல் இப்ப ஏன் அவருடைய பொருளாதார தேவைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தோணும். ஆனா இந்த கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா தான் அதனுடைய சரியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப 4வது உதாரணம் என்ன சொல்றாருன்னா, மற்ற ஆவிக்குரிய தலைவர்கள் உங்கள் மேல உரிமை கொண்டாடும் போது அதை உரிமை செலுத்துவதற்கு எனக்கு என்ன உண்டு, அதிகமாக உண்டு, ஆனா நான் அதை செய்யலன்னு சொல்றேன். அடுத்தது 5வது உதாரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை உதாரணமா சொல்றேன். நீங்க வீட்டுல என்னாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8-32 வரைக்கும் அப்புறம் படிச்சுக்கோங்க, படிச்சு பாருங்க. அதுல என்ன சுருக்கத்தை இங்க சொல்றாருன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 12 கோத்திரத்தார், அதுல ஒரு கோத்திரத்தாருக்கு சொந்தமா இடம் கொடுக்கல தேவன். இந்த 11 கோத்திரத்துக்காக அவங்க ஆன்மீக சேவை செய்யணும். ஆசாரிப்பு கூடாரத்துல அவங்க சேவை செய்யணும். இப்ப சேவை செய்யறதுங்களுக்கு வேலை கிடையாது, இடம் கிடையாது. அப்ப எப்படி அவங்க போஷிக்கப்படுவார்கள்? இந்த 11 கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கொடுக்கிற பணத்திலையும் பலியிலையும் தான் என்ன செய்வாங்க, அந்த ஆசாரியர்கள் ஊழியத்தை நடத்துவார்கள். சோ இங்க அததான் பவுல் சொல்றாரு, தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? ஆசாரியர்களுக்கு உரிமை உண்டு. ஏன்னா பலிபீடத்துல வேலை பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன உண்டு, அதுல உரிமை உண்டு. சோ பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றது. அடுத்தது 14ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம். இது எங்க சொல்லியிருக்காரு? லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஏன் இன்னைக்கு சில பேர் கேட்கறாங்க, எதுக்கு ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், எதுக்கு நம்ம பொருளாதார உதவி செய்யணும், ஏன் சபையில இருந்து கொடுக்கணும், ஏன் நம்ம தனிப்பட்ட விதத்துல கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. பாருங்க, பவுல் எத்தனை உதாரணம், 6 உதாரணம் சொல்ற. பொது வழக்கத்தின்படி பார்த்தா ஊழியக்காரர்கள் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். நான் சொல்றது எல்லா ஊழியக்காரரும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் படிப்பு வரல, வேலை இல்ல, தொழில் நஷ்டமாயிடுச்சுன்னு ஊழியத்துக்கு வராங்க. சோ அதையும் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா உண்மையாவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து வந்த ஊழியக்காரர்களை குறித்து நான் பேசுகிறேன். அவர்களுக்கு என்ன உண்டு? உதவியை பெறுவதற்கான உரிமைகள் உண்டு. அதான் இப்ப 6வதா சொல்றாரு, கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலதான் என்ன வரணும், பிழைப்பு உண்டாகணும். கர்த்தரும் என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளையிட்டு இருக்கிறார். சோ பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த 6 விஷயங்களின் அடிப்படையிலே கொரிந்து சபையிலிருந்து பண உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களையுமே யாருமே, பிரதர் நீங்க எத்தனை செய்தி பிரதர் கேக்குறீங்க, இன்னைக்கு ஒரு செய்தியா, ஒரு செய்தினா 2500 ரூபா வரும், பரவாயில்லையா பிரதர்னு யாரும் விலை பேசுறது. யாராவது விலை பேசி வராங்களா? யாரும் விலை பேசுறது. ஈவன் 1 ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அறிவிக்கிறார்கள். நியாயமா பார்த்தா அவங்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. இது வியாபாரம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வேலை நிமித்தமாக என்ன செய்யப்படணும்? போஷிக்கப்படணும். பவுல் சொல்றாரு, இத்தனை உரிமைகள் எனக்கு இருந்தும் நான் எந்த விதத்துல நான் என்ன செய்யல? அதிகாரம் செலுத்துங்க. ஏன் பவுல் இதை சொல்றாரு? ஏன்னா கொரிந்து சபையில சொல்றாங்க, எங்களுக்கு உரிமை இருக்குங்க, நாங்க சாப்பிடுவோம். அறிவுபூர்வமா இந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க சாப்பிடாம போட்டோம், நாங்க சாப்பிடுவோம்னு சொல்றவங்களுக்கு சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு இத்தனை உரிமைகள் இருக்கு. ஆனா நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டிருக்கேனா? என்னைக்காவது என்னுடைய ஊழிய தேவைகளை நான் சொல்லி இருக்கிறேனா? இல்லையே. நான் கூடார வேலை செய்து இரவிலே வேலை செய்கிறேன், பகலிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் இடர்ல உண்டாக்க கூடாதுன்னு தான் நான் என்ன செஞ்சேன், அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். அதான் 15ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதவில்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு மேன்மையாக இருக்கு.
சோ பவுல் சொல்றாரு, எனக்கு உரிமை இருக்குங்க. நான் உங்கள்கிட்ட ஊழியர் செய்யும் போது உரிமையா என்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனா நான் யார்ட்டையாவது கேட்டிருக்கேனா? கேட்கலையே. காரணம் என்ன? நான் யாருக்கும் இடரல் உண்டாக்க கூடாது, நான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. அதனால நான் உரிமையை என்ன செஞ்சிருக்கிறேன்? இது வரைக்கும் விட்டு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றேன். சொல்லிட்டு தான் பவுல் சொல்றாரு, நான் இத்தனை உரிமைகளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உங்கள் நிமித்தமாக விட்டு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றேன். அடுத்தது நெகட்டிவ் எக்ஸாம்பிள், அதாவது 10ஆம் அதிகாரத்துல முதல் 13 வசனங்கள்ல நெகட்டிவான எக்ஸாம்பிள் சொல்றாரு. யார சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறா பயன்படுத்தினாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 1 முதல் 13 வசனங்களில தேவன் அவங்களை அற்புதமா வழி நடத்தினார். தேவன் அவங்களுக்கு அதிசயமான நிலைகளிலே பிரச்சனைகள் வரும்பொழுது விடுதலை கொடுத்தார். ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் மோசேயை ஏற்படுத்தி அந்த மோசேக்கு கீழாக அவர்களை வழிநடத்தினார். ஆன்மீக உணவுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த வனாந்திரத்துல கூட ஆவிக்குரிய தாகம் அவர்களுக்கு தீர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருந்த போயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காம உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நீங்க இந்த 6 முதல் 10 வசனங்கள் நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 5 விதமான பாவங்களை பவுல் கோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அவங்க உணவின் மேல் இச்சை உள்ளவர்களாக இருந்தார்கள், விக்கிரக வழிபாடு செய்தார்கள், வேசித்தனம் செய்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை குறை கூறினார்கள் அல்லது முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் 5 விதமான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம், அந்த உரிமைகளை தான் அவங்க முக்கியமா பார்த்தாங்க இல்லையா? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க எகிப்துல இருந்தப்போ வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கொம்மடிக்காய்களை சாப்பிட்டோம், அதை நினைச்சு பாக்குறோம், இது என்னங்க ஆண்டவர் வெறும் மன்னாவா கொடுக்கிறாருன்னு சொல்லி தேவனை முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்களுடைய தோல்வியை எடுத்து எழுதிட்டு, எப்பா நீ எனக்கு உரிமை இருக்குன்னு பேசுறிய, ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உரிமையை ஓவரா பயன்படுத்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்ந்து போனார்கள், வனாந்திரத்திலே அநேகர் செத்து போனார்கள். அதனால நீங்க உரிமைன்னு சொல்லிட்டு உறவுகளை நீங்க என்ன செய்யாதீங்க, தகர்த்து விடாதீர்கள் என்று சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் என்ன சொல்றாருன்னா, 10ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விசுவாசி இப்ப அதாவது ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு சொல்றாரு, ஒரு விசுவாசி கோயில் திருவிழால போய் உட்கார்ந்து சாப்பிடலாமா கூடாதான்னு கேட்டா அவர் சொல்றாரு, கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது ஒண்ணுமே கிடையாது. நியாயமா பார்த்தா விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை நீ போய் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சபையில அப்பத்துல பங்கெடுக்கிறது, பேய்களுடைய பாத்திரத்திலும் தேவனுடைய பாத்திரத்திலும் நீ கை வைக்க கூடாதுன்னு சொல்ற. அப்ப ஒரு விசுவாசி போய் திருவிழால உட்கார்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அதான் இந்த பகுதியிலே சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால இன்னொரு சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காமல் இருப்பதற்கு நான் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, மார்க்கெட்ல அதாவது கடையில விற்கிறத போய் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன செய்யலாம், நம்ம போய் விசாரிக்க வேண்டியதில்லை. ஏங்க இது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதா இல்லையானா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கடையில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு என்ன செய்யலாம், சாப்பிடலாம், மனசாட்சி நிமித்தம். மூன்றாவது, நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு அழைக்கிறாங்க, அப்ப அங்க போய் சாப்பிடலாமான்னு கேட்டா சில நேரங்களில் சாப்பிடலாம், சில நேரங்களில் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம கேட்க வேண்டியதுல போய் அவங்க வீட்டுல பிரதர் இது விக்கிரங்களுக்கு போடப்பட்டதா இல்லையான்னு கேட்க வேண்டியது. நம்ம போய் அவங்க கூப்பிட்டாங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம். ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி அங்க உள்ளவங்க, இது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதே, நீங்க கிறிஸ்தவங்களே சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா நம்ம எதையும் விசாரிக்காம என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் யாருடையது, கர்த்தருடையது. சோ அதனால இந்த 3 கேள்விகளுக்கு 3 ஆன்சர் சொல்றாரு. ஒண்ணு, கோயில்ல போய் உட்கார்ந்து ஒரு விசுவாசி சாப்பிட கூடாது. கடையில விற்கிறத கேட்காம நீ என்ன செய்ய, விலை கொடுத்து வாங்கிட்டு சாப்பிடு, தப்பு கிடையாது. மூணாவது, நண்பர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாங்கன்னா அவங்க சொல்லல அல்லது யாருக்கும் அதை பத்தி பேசலன்னு சொன்னா நீங்க சாப்பிடலாம். அது சொல்லப்படுமானால் மனசாட்சி நிமித்தம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்றேன். சோ இந்த பகுதியில ஒரு கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாருன்னா,
எப்பா நீ புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ப்பா. ஒரு சகோதரனுக்கு இடரலாக்க செய்யாத. அது தேவனை தூஷிக்க. தேவனுடைய என்ன செய்ய, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று நம்ம ஈவன் சில விஷயங்கள்ல உரிமைகளை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் இது கொடுத்தோம்னா நம்முடைய சபைகள்ல பிரிவுகள் வராது. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா சபைகள்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன வராது, பிரச்சனைகள் வராது. இன்னைக்கு சபைகள் பிரியக்கூடிய காரணங்களை பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள். உபதேசத்தினால நம்ம சபைகள் இன்னைக்கு பிரியறது இல்லை. பிரியறது எல்லாமே அற்ப விஷயங்கள். பவுல் சொல்றாரு, நான் ஒரு சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம்னு சொல்றேன். சோ நம்மள எப்பயுமே அன்பு மேலோங்கி நிக்கணும். அதுதான் பவுல் இங்கே சொல்றேன். நான் சகோதரனுக்காக என்ன செய்யணும், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையிலே இருக்க வேண்டும். சோ பவுல் சொல்றாரு, எனக்கு சகல உரிமைகள் இருந்தது. பொருளாதார விஷயத்துல நான் உங்கள்கிட்ட காசு வாங்க முடியும், ஆனா நான் அதை செய்யலைங்க. நான் இரவும் வேலை பார்க்கிறேன், பகல்ல ஊழியம் செய்கிறேன். ஏன்னா உங்க யாருக்கும் நான் இடர் உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், அப்படி செய்யறேன். நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். அதனால நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று என்ன செய்யுங்க, செய்யுங்க. சோ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுல சாப்பிடலாமா கூடாதாங்கிறதுல ஒரு பிரின்சிபல், நம்ம செய்யறது தேவனை மகிமைப்படுத்தும் என்றால் அதை செய்யலாம். அல்லது ஒரு சகோதரனுக்கு இடையூறாக இருக்கும், அது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் விட்டுவிட வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும் என்பதை தான் என்ன செய்யறாரு பவுல் இங்க சொல்றாரு. சோ வரும் நாட்களில அன்பு பயன்படுத்த வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்தாதீங்க. உரிமையை கோராதீங்க. பிரதர் இது ஏன் ரைட்ஸ் பிரதர், என்னுடைய பிரைவசி பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த இடத்துல என்ன செய்யுங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றேன். சோ அன்பா அறிவான்னு கேட்டா அன்புதான் முக்கியம். உறவா உரிமையா அப்படின்னு கேட்டா உறவுதான் முக்கியம். உரிமைகளை விட்டு கொடுப்போம். அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே. இயேசு கிறிஸ்து அப்படித்தானே செஞ்சாரு. அவருடைய உரிமை பரலோகத்துல இருந்திருக்கலாம், ஆனா தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப சகோதரனுக்காக நம்ம என்ன செய்யலாம், விட்டு கொடுக்கலாம். சோ வரும் நாட்களிலே விட்டு கொடுத்து கிறிஸ்துவனுடைய அன்பை நமக்குள்ளே பகிர்ந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் உரிமைகளை விட்டு கொடுத்து நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை சில இடங்களிலே தவிர்ப்போம். அப்படி வாழ்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.